ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 11th தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் அவ்வளோ தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள்ப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. பல மாவட்டத்தில் வரப்போது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டுங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணி வரேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்குன்னா பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களும் விடையளிக்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் டேஷ் காலத்தால் சாகாத தோல் கனிமங்கள் அடிமுனை தெரிவு செய்க. செகண்ட் ஒன் மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. தேர்ட் ஒன் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லார்மே இன்குலாப் ஸ்டெஃபன் மல்லார்மே இந்திரன் ஓகேங்களா சார். இந்த பக்கம் வந்து யுகத்தின் பாடல் ஒவ்வொரு புள்ளையும் புள்ளி நிதழ்கள் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஃபோர்த் ஒன் மண்ணுக்கு வளம் சேர்ப்பன டேஷ். ஃபிஃப்த் ஒன் போது என்ற சொல் உணர்த்தும் பொருள் டேஷ். சிக்ஸ்த் ஒன் மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவாரா அல்லது இறந்த காலத்தவாரா என்பதை நிர்ணயிக்கிறது என கூறியவர் டேஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆப்பா. ஸோ பிரிவு 1. ஸோ எவைனும் 3 மட்டும் விடை தருக. ஸோ இனம் மொழி குறித்த ரசூல் காம்சிதேவ் பார்வையை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் 500 குறிப்பு வரைக. உழுவர்க்கெல்லாம் விழுமியை வேந்து நீ தொடரின் பொருள் யாது. நெக்ஸ்ட்டு நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கைகளில் நெஞ்சம் படரும் தொடர் நயங்களை எடுத்து எழுதுக. ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பிரிவு 2பா. எவைனும் 2 மட்டும் விடை தருக. ஸோ பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன். 5 வேளாண் மந்திரங்கள் யாவை. தமிழ்நாட்டின் மாநில மரம் குறிப்பு வரை வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகப்பா. ஸோ இலக்கணம் குறிப்பு தருக பொறுத்த வரைக்கும் கடிநகர் அல்லது ஆடுகம். நெக்ஸ்ட்டு பகுப்பத உறுப்பினத்தில் முளைத்த அல்லது அயர்ந்து. நெக்ஸ்ட்டு புணர்ச்சி விதி தருகப்பா உழுதுழுது அல்லது பேரழகு. ஓகேங்களா. ஸோ கலைச்சொல் தருக பொறுத்த வரைக்கும் ஏஸ்தட்டிக்ஸ் அல்லது ஃபிலாசோப்பர். நெக்ஸ்ட் 18th ஒன் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுகவா. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்காக மாற்றுங்க. நெக்ஸ்ட்டு தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களாக 2 சென்டென்ஸாக மாற்றணுமாப்பா. ஸோ பிறர் செய்யவிட்டாலும் செய்த தீமை மறக்கக்கூடாது நன்மை செய்யக்கூடாதது உதவியே. ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தமிழாக்கம் தருக பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா. ஸோ இதே ஒரு பகுதி பிரிவு 1 பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் கேளுங்க. ஆன்சர் வந்து பின் பண்ணி வச்சுறேன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காண வினாக்களுக்கு விடை தருக பொறுத்த வரைக்கும் 21 ஆல இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நான் ஒரு துளியாய் கூறுவன் நயத்தை விளக்குக. அல்லது இவ்வையின் யாமெல்லாம் செவ்வித்தில் துண்ணில் தலைப்பதற்கு இடமில்லை இடஞ்சுட்டி பொருள் தருக. பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. அல்லது வேதி கலப்பில்லாத பூச்சிக்குழி நடைமுறைக்கு சாத்தியமா இன்னும் கருத்து எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இதோடு இல்லாமல் ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். பிரிவு 3 பார்க்க முடியாது. அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் போது ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாறுபட்டு வரும்ப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் 1 to 4 மாவட்டத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வேறு கொஸ்டின் பேப்பர் வரலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் இம்பார்ட்டன்ட் வச்சு படிச்சுட்டு போங்க. 4 மாவட்டம் வரை இதிலேருந்து கொஸ்டின் பேப்பர் அப்படியே வரலாம். சரிங்களா. சொல்லிட்டேன். அதுவும் 23 வந்து கீழ்காணும் வேர்ச்சொல்லை தொடர்களாக மாற்றுக. ஸோ தா வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் வினையாளனை பெயர். ஓகேங்களா. மாத்திரமா. நெக்ஸ்ட் பகுதி ஈப்பா கீழ்காணும் நெடுவினாக விடை தருக. 24 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படும் சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துக. அல்லது சுற்றுச்சூழலை பலப்படுத்துவது இயற்கை வேளாண்மையை என்னும் தலைப்பில் மேடை பயிற்சிக்கான உரையை உருவாக்குக. அல்லது சிம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை இன்னும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட் பகுதி யூவை பொறுத்த வரைக்கும் அடிப்பெறலாமல் செயல் வடிவில் எழுதுகப்பா. 7 தொடக்கி வைத்து டேஷ் என தொடங்கி பாடலை அடிப்பெறலாமல் எழுதுக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சுருங்க. அடுத்தடுத்து சப்ஜெக்ட்ஸ்க்கான இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.